ஹலோ கைஸ், நான் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம 1 vs 1 வந்திருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் எப்படி அடிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் பாட்டு தான், ஆனால் என்னை மன்னிச்சிருங்க. இதில் வந்து நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க. நம்ம 5 அவன் 4, அப்போ கூட நம்மள டிஃபீட்டுன்னு போட்டானுங்க. சரி மக்களே, நம்ம முன்னாடி போய் க்ளூவால் போடுவோம். அவனும் க்ளூவால் போடுறான், நாம்ளும் போடுறோம், அவனும் போடுறான், நம்மளும் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவன் கிட்ட போகாமல் தூரத்துலேருந்தே அடிக்க போகிறோம். அப்படியே க்ளோவால் போட்டுனே போகணும். அவனை கிட்ட வராமல் பார்த்துக்கணும். ஐயோ கிட்ட வரானே, கிட்ட வரானா? இல்லை கிட்ட வராதடா, வராத. ஓம் சாந்தி, வராத. அடங்கி 7:30 போகிறதவனே, வராதடா கிட்ட. இல்லை அப்படியே ஓடுருவான் க்ளோவால் போட்டுனே அவன் முன்னாடி. அப்புறமா இவன் என்ன க்ளோவால் இருந்தாலாம் புந்து கிட்ட வந்துட்டான் மக்களே. நான் இல்லை, ஐயோ அடிக்கிறான். நான் இல்லை, க்ளோவால் போடுவான். க்ளோவால் மக்களே, இவன் க்ளோவால் போட்டால் கூட எங்கேருந்தோ வரான். எப்படி தான் வரான்னு தெரில. நம்ம அப்படியே குறி பார்த்து அடிக்கிற மாதிரி அடிக்கலாம், ஆனால் அவன் மேலே மட்டும் விழ மாட்டேங்குது, அவன் தலையில் விழ மாட்டேங்குது, உடம்புலே விழுது. இது என்னதான்னு தெரியல. இப்போ சூர்யா பக்கத்தில் தான் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். அடிக்கலான்னா பார்த்தா அடிக்க முடியல. ஐயோ, நம்ம எப்போ அடிச்சு எப்போ போகிறது? இப்படியே க்ளோவால் போட்டுருந்தா மக்களே. க்ளோவால்குள்ளே இருந்தாலும் பூந்து வரான், அடிச்சிட்டான் மக்களே. அப்புறமா நம்ம தோத்துட்டோம். ஏதோ கொஞ்சம் சூர்யா உங்ககிட்ட பேசணுமா? கைஸ், இதோ பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் மாதிரி ஓடினுக்குது, ஏதோ சீரியல். அது எங்கள் தாத்தா பார்த்துனுங்கிறாரு, எங்கள் இதுவெல்லாம் பார்த்துனுங்கிறாங்க. ஸோ எங்களை மன்னிச்சிடுங்க. சரியா டப்பிங் கொடுக்க முடியல. அப்படியே க்ளோவால் போட்டுனே போவோம். அவனை அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க தான் முடியலை. சரி, தோத்து தான் போகலாமான்னு தெரில. ஏய், என்னை பாட்டுனால சொல்லாத, நீயே ஒரு பாட்டு. சரி, நான் பெட்டர் ஆடுறானா கைஸ், நான் ஆடுறேன்னா அவன் ஆடுறானா நீங்களே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதோட இன்னைக்கு சூர்யாவோட பர்த்டே, அதனால் கமெண்ட்டில் கொஞ்சம் ஹாப்பி பர்த்டே சூர்யான்னு போட்டு விட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் சூர்யா வீட்டில் வந்து கேக் சாப்பிட்டு இப்போ நல்லா ஃப்ரீ ஃபயர் ஆடினுங்கிறேன். நெக்ஸ்ட்டு 10 தூங்குறது தான். அப்படியே க்ளோவால் போட்டுனே ஓடுவோம். கைஸ் கிட்ட வர நான் இல்லை, நாங்களாம் வெறித்தனமாக க்ளோவால் போடுவோம். இப்போ அறா பார்க்கலாம். அறா அஷ்டா மக்களே. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் அவனை போட்டு பொழந்து எடுக்கணும். நான் க்ளோவால் கையோட வருது. தூக்கலாம், தூக்குட்டா வா. என்னடா மேலே போகுது? நான் இப்போ தூக்குறேன், வரல. அடிக்கலாம். புல்லட் லோட் பண்ணி அவனை குறி பத்து. ஐயோ கிட்ட வரா. இல்லை மக்களே, இவன் வெறித்தனமாக சுற்றுறான் நம்மக்கிட்ட. அவனை அடிக்கிறான் பாருங்க. இப்போ அழுத்தி பிடிக்கிறாட்டா. சரி, டெசர்ட்டில் எப்படி அழுத்தி பிடிக்க முடியும்? அடிப்போம்மா மண்டையிலே. இப்போ பாருங்க, அஷ்டா மக்களே இவன் அடிக்கிறது சரியில்லை. ஸோ இவனை நம்ம மேட்சுக்குள்ளே இருந்து வெளியே போகலாமா வேணாமா? சரி, நம்ம மான பிரச்சனை, நாம் வந்து அடிச்சு தான் ஆகணும். வாங்கிக்கோங்க ஹெட் ஷாட். தம்பி சூர்யா பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுங்கிறாரு. அவனை பற்றி அதனா அவனை போட்டு விடுங்க, அப்போ தான் மனசு நிம்மதியாகும் போல் பையனுக்கு. இன்னும் வெளியவே வரலை. வந்துட்டான். வெறித்தனமாக க்ளோவால் போடுறாங்க கைஸ், அடிக்கவே முடியல. ஸோ அடித்து பார்ப்போம். ஸோ ஐயோ அடிக்க முடியலையே கைஸ், என்னை மன்னிச்சிருங்க. டப்பிங் கொடுக்கும்போது தெரியாமல் நம்பிக்கிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ அடிக்கவே முடியலையே. இவனை எப்படி அடிக்கிறதுன்னு தான் மக்களே தெரியல. கைஸ், இவனுக்கு சரியா ஆட தெரியாது, எடிட்டும் பண்ண தெரியாது. நீ வாங்கி முடுறா. சரி மக்களே, நம்ம ஆடுவோம். நம்ம தலை தெறிக்க ஓடிட்டுருக்கோம், எங்கே நம்மளை அடிச்சிருவானு குதிச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ பயம் அந்த பையனை பார்த்தா. என்னால் அடிக்க முடியல. சரி, ஒரு ஷாட் அடிப்போன்னா கிட்ட வந்துடுறான் பாருங்கள். வந்துட்டான். ஐயோ ஓட வேண்டியது தான். ஓடு அச்ச மேலே ஓடி. இவன் பார்த்தீங்களா கைஸ், லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஐயோ கிட்ட வந்துட்டான். வாடா வந்துட்டான். அஷ்டானா இல்லை அடிக்கலாம். ஐயோ ஓட வேண்டியதுதான். ஓடு ஓட வேண்டியதுதான் கைஸ். நம்மளுக்கு இப்போ ஓடுறதை தவிர நம்மக்கிட்ட வேறு எதுவும் இல்லை.
அதனால நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் அடிக்க தெரியாது, ஓட வேண்டியது தான் காய்ஸ். இப்போ நம்மளுக்கு ஓடுறதை தவிர வேறு எதுவும் தெரியல, அதனால ஓடிட்டே இருப்போம். இன்னொருத்தன் வரான், அவன் பேர் சிண்டு. கொஞ்சம் பேசுங்க பார்க்கலாம். வாங்கிக்கோ ஹெட்ஷாட்டு. ஹலோ கைஸ், என் பேர் தான் சிண்டு. இவன் வந்து ஒரு குட்டி குழந்தை. இவனுக்கு வந்து இப்போ தான் பிறந்திருக்கான். அவனுக்கு பேச தெரியாது. இப்போ தான் ஒரு 3 வயசு ஆகுது. என் தம்பி கைஸ், சிண்டு வந்து என் தம்பி. ஆமாம் ஆமாம், சூர்யா தம்பி. நான் மறந்துட்டேன். தூக்குனா கூட விழ மாட்டேங்குது கைஸ். எங்கெங்கேயோ பறக்குது புல்லட்டு. எப்படி போடுறான் பார்த்தீங்களா க்ளூவால். இவன்லாம் ஒரு பிளேயர். என்னத்துக்கடா வர நீ? என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? ஐ லூசு போடா. அப்படி ஃப்ரீ ஃபயர் தானே ஆடினுங்கிறேன். பய முடி. ஓடலாம் கைஸ். ஓடுறது தவிர இப்போ நம்மளுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸோ நம்ம வந்து இப்போ எஸ்கே ஸ்கின் வச்சு வச்சுங்கிறோம். நம்ம லாஸ்ட்டாக ரொம்ப சோகமாயிடுச்சு கைஸ் நம்மளுக்கு. இந்த ரவுண்டில் நம்ம அவனை அடிக்காமல் விடவே கூடாது. இந்த மேட்ச்சில் அவனுக்கு எக்ஸ்ட்ரா டச் கட்டுறேன். இது உங்கள் மேலே ப்ராமிஸ் கைஸ். இப்போ நான் அடிக்கிறேன். அவன் மேலே உழுதான்னு பார்க்கலாம். அடிக்கலாம் கைஸ். நம்ம அடிக்கிறோம், ஓடுறோம். அவன் நிற்கவும் மாட்டுக்கிறான். க்ளோவால் போடுறதும் நிறுத்த மாட்டுக்கிறான். அவன் எங்கன்னா ஒரு இடத்துல நின்றான்னா அடிக்கலாம். லூஸ் மாதிரி ஓடி இருந்தால் எப்படி அடிக்க முடியும்? நீங்களே நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவன் மட்டும் என் கையில் கிடச்சானா நேரில் அவனை அடித்து பல்லால் உடச்சிருவேன். ஒரு இடத்துல நிற்க மாட்டுக்கிறான். நான் அதோட 4 மேட்ச் அடிச்சிட்டான். இவனை எப்படி தான் அடிக்கிறதுன்னு தெரில. அடித்து பார்ப்போம் உழுதான்னு. என்ன ஒரே இடத்துல நிற்கிறான். சரி அடிப்போம். யாருக்கு என்ன வந்துச்சு? ஒரே இடத்துல நின்றால் நம்மளுக்கு தான் லக்கு. அப்படியே குறி பார்த்து ஒரு மண்டையிலே போடணும் கைஸ். அப்படியே அவ்வளோதான். ஹெட் ஷாட். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இதே ஒரு சாக்கை வச்சு நம்ம அடிச்சிடணும். நான் வெளியே வரல. ஸ்கோப் வச்சு பார்க்குறோமே, என்ன வரல. சரி அவன் இடத்துக்கே போய் பார்ப்போம். ஐயோ போகலாம் ரைட். என்ன ஆளக்கானோம். என்ன கைஸ் ஒரே இடத்துல நிற்கிறான். இவன் கிட்ட போய் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெட்ஷாட். நெக்ஸ்ட்டு கைஸ் ஒரே ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு முடிக்கலாமா? ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு இந்த கேமை முடிக்கிறோம் நம்ம. இப்போது இதை முடிச்சு அவனை தூக்க அடிக்கிறோம். ஆனால் இதில் வந்து நீங்களே பாருங்கள், ஒரு ஏமாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஒரு தூக்கலாம். ஐயோ உழுமாட்டேங்குது. அடிக்கலாம் அடி. ஹெட்ஷாட் விழமாட்டேங்குது கைஸ். அவன் உழுந்துச்சு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், டிஃபீட்டுன்னு காட்டுது. நாம் 5 அவனால். ஆனால் எப்படி டிஃபீட்டுன்னு காட்டுதுன்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹாய் காய்ஸ். அப்புறம் நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இந்த பாய் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய். நம்ம அப்புறமா சந்திக்கலாம்.